ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் பேக். ஸோ நார்மலாக ஃபவுண்டேஷனுக்கு அந்த வால் கட்டுவாங்க. அந்த வால் கட்டிட்டு நார்மலாக 3 அடிக்கு பண்ணுவாங்க. நாங்கள் 5.5 அடிக்கு பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ஹைட்டு தேவைங்கிறதுனால. ஸோ இதுக்கு பேர் வந்து பிளிந்த் பீம்ங்கிறாங்க. ஆக்சுவலி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கிரேட் பீம், அதாவது கிரவுண்ட் லெவலில் போகிறது வந்து கிரேட் பீம்னு சொல்கிறாங்க. இதுதான் பிளிந்த் பீம்ங்கிறாங்க. நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக பிளிந்த் பீம். கிரவுண்ட் லெவலில் போடுறது வந்து கிரேட் பீம் அப்படிங்கிறாங்க டெக்னிக்கலி. பேரலெல்லாம் செப்டிக் டேங்க் வந்து ஹைட் ஏற்றிட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வேலையை நீங்கள் இங்கே அதில் பார்க்குறீங்க. ஸோ செப்டிக் டேங்க் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணும்போது மேலே என்னென்னா கடப்பாக்கல் போட்டு அதுக்கு மேலே தான் நாங்கள் கான்க்ரீட் போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கான்க்ரீட் கம்ப்ளீட்டாக போட்டு ஆக்சுவலாக சைடு போலெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு அந்த பீம் வந்து ஒரு கம்ப்ளீட் அவுட் லைன் கிடைக்கும்.
இப்போது சைடு வாலெல்லாம் பூச ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இன்சைடு வந்து வால் பூசலை. ஏன் அப்படின்னா ஃப்ளை ஆஸ்கள் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணதுனால வேணான்ட்டாங்க. அதே போல் நிரப்புற மண்ணும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியான மண் தான் வாங்கி போடுறோம். ஸோ இந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்து மண் நிரப்புறது மட்டுமே மண்ணுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 32 ப்ளஸ் லோடு வாங்கி போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அடுத்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பை பாய்.